அது மாதிரி ஒவ்வொரு மகான்களும் தெய்வத்தை அடையிறதுக்கு நமக்கு பல போதனைகளை பண்ணியிருக்கிறான். ஆனால் நம்மளுடைய பழா போன ஆசை, திரை மாயை, ரெண்டும் சேர்த்து திரை போட்டு நம்ம அதில் பயணம் பண்ண முடியாமல் உலகமே தவிச்சுன்னுக்குது. உபதேசம் வாங்குறவங்க எப்படி நடந்துக்கணும் ஒழுக்கமான வாழ்க்கையில்? முதல்ல அவங்களுக்கு தேவை ஒழுக்கம். ரெண்டாவது எல்லார் மேலேயும் பரிவு வரணும். ரெண்டாவது எந்த புலால் வகையில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மனித உடலில் நீ எதை சாப்பிட்றியோ அதுதான் ரத்தமாக மாறுது. இப்போ மீன் சாப்பிட்டுக்கினே தொடர்ந்து சில பேர் மீன் சாப்பிடுவாங்க. அப்போ மீன் சாப்பிட்டா மீன் ரத்தம் தான் வரும். சில பேர் கறி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அந்த ரத்தம் தான் வரும். எதை உணவாக கொள்கிறாங்களோ அதுதான் மனுஷ உடலில் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தமாக மாறும்போது அவனுடைய குணங்கள் மாறுது. சாந்த குணம் போய் மூர்க்க குணம் வரும். கடிக்கிறது, இடிக்கிறது, குத்துறது இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய குணங்கள் இருக்கும். ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற வீரியம் தான் அதில் இருக்கும். அதே நேரத்தில் சாந்தமான உணவு, கீரை, தயிர், பால், இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது சாந்தமான குணம் வரும். அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது நம்மளால் முடியாத போய் செய்ய வேணாம். எந்த நன்மையும் யாருக்கும் செய்ய வேணாம். உன்னை நீ காப்பாற்றிக்கோ. ஆனால் முடியும் போது உன்னால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய். அது பெரும் தர்மம். அந்த சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழாதுன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். இந்த சாப்பாடு இன்றைக்கி கொடுக்குற சாப்பாடு ஒரு மனிதனை 9 நாள் உயிர் வாழ்வது. அப்படிப்பட்ட புண்ணியங்கள் பண்ணும்போது இந்த உலகத்தில் தான் நம்ம பாவத்தையும் பண்ணோம். தனி உலகத்தில் பண்ணல, இங்கே தான் பண்ணியிருக்கோம். அதே புண்ணியத்தை இந்த உலகத்திலே பண்ணும்போது நம்ம சமமான நிலைக்கு வரும்.